மாஞ்சோலை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என்பதால் சூழல் சுற்றுலாவுக்கு அனுமதி வழங்குவது குறித்து ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்று அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட வன அலுவலர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நெல்லை மாவட்ட வன பாதுகாவலர் அலுவலகத்தில் நடைபெற்றது. வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வனத்துறை திட்டங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மதிவேந்தன், யானைகளை பாதுகாக்க தனி குழு அமைக்க முடியாது என்றும், காட்டுப் பன்றிகளை வனவிலங்கு பட்டியலில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மாஞ்சோலை சூழல் சுற்றுலாவை அனுமதிப்பது குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் பிளஸ் ரிசர்வ் இல்ல, டைகர் ரிசர்வ் இல்ல. அதனால எப்படின்னு பார்த்துட்டு சொல்லலாம். எங்கெங்க சாத்தியக்கூறு இருக்கோ அங்க பண்றோம். சாத்தியக்கூறு இல்லாத இடத்துல நம்ம பண்ண முடியாதுல்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியல, இப்ப இருக்கிற அந்த காலநிலை மாற்றம் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வனத்தை ரொம்ப முக்கியமா பாதுகாக்க வேண்டிய தருணத்துல இருக்கிறோம். அதனால எல்லாமே நம்ம பார்த்து ஒவ்வொன்றா செய்யணும். வனம் முக்கியம், வனவிலங்கு முக்கியம். அதே சமயத்தில் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம, அதே மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாம எல்லாம் ஒருங்கிணைஞ்சு இங்க ஒன்றா சந்தோஷமா வாழணும். அந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுறதுதான் வனத்துறையோட நோக்கம்.